அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடியது 12th மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி பார்ப்போம். அது மட்டுமல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி எக்ஸசைஸ் 2.5ல் ப்ராப்ளம் நம்பர் 1 அண்ட் 7க்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி பார்ப்போம். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒரு 4 ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லிவிட்டு டைரெக்டாக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது we get a ரியல் நம்பர், அதாவது மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆர் அதர்வைஸ் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு we can written as z into z bar. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் z. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸும் அதனுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸுடைய மாடுலஸும் எப்பொழுது எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகே, தேர்ட் ஒன், மாடுலஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 into z2 ஈக்குவல் டு we can written as modulus of z1 into modulus of z2. ஓகே, ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, modulus of conjugate of sum of two complex numbers is equal to modulus of conjugate of, that means sum of conjugate of two complex numbers னு சொல்லலாம். அதாவது modulus of conjugate of z1 plus z2 we can written as modulus of conjugate of z1 plus conjugate of z2 னு எழுதலாம். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய எக்ஸைஸ் ப்ராப்ளத்தை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பற்றி பார்ப்போமே. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? Find the modulus of the complex number 2 minus I by 1 plus I plus 1 minus 2I is divided by 1 minus I. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸை கண்டுபிடிக்கும். ஸோ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை கவனித்து பாருங்கள். நமக்கு எப்படி இருக்குன்னா, டிவிஷன் ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்னா, இந்த டிவிஷன் ஃபார்மை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றலாம். ஓகே, சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டிவிஷன் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கலாமே. 2 minus I by 1 plus I நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். அப்படி ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மேலே கீழேயும் மல்டிபிள் பண்ணுங்க. சரி, கவனிங்க. 2 minus I by 1 plus I equal to, அப்போ 1 plus I னுடைய கான்ஜுகேட் என்ன? 1 minus I. அப்போ 1 minus I ஆல் நமக்கு கொடுத்துருக்க இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம 1 minus I ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 1 minus I ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, சரி, அப்படி மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை கவனித்து பாருங்கள். 2ன்னு கிடைச்சிருக்கு. அந்த 2 எப்படி கிடைச்சது அப்படின்னா, 1 plus ஐயும் 1 minus ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் கான்ஜுகேட் டு ஈச் அதர். அப்போ கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ரியல் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 1 plus I into 1 minus I we can written as 1 square plus 1 square. அப்போ ஆன்சர் கடை என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர்னா வேல்யூ 1. அப்போ 1 plus 1 is 2. ஓகே, இப்போ நியூமரேட்டரை கவனித்து பாருங்கள். நமக்கு 2 டிஃப்ரெண்ட்டான காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது we get an another complex number. அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லும்போது we have a real part and imaginary part. சரி, ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் எப்படி கிடைக்கும்? இங்கே ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா 2 minus 1. இது எப்படி கிடைச்சிது அப்படின்னா, இங்கே இருக்க ரியல் பார்ட்டை இங்கே இருக்க ரியல் பார்ட்டோட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 1 into 2 2. ஓகே, அடுத்து இமேஜினரி பார்ட்டோட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் இன்ட்டு minus I into minus I. அப்போ plus I square, I ஸ்கொயர் வேல்யூ minus 1. அப்போ we get 2 minus 1. அப்போ ரியல் பார்ட் இங்கே கிடைச்சிருச்சு. ஓகே, எனக்கு இமேஜினரி பார்ட் வேணும். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இமேஜினரி பார்ட் வேணும்னா, இங்கே இருக்க ரியல் பார்ட்டை இங்கே இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட்டோட மல்டிபிள் பண்ணு. அப்போ மைனஸ் 2iன்னு கிடைக்கும். ஓகே, இங்கே இருக்க ரியல் பார்ட்டை இங்கே இருக்க இமேஜினரி பார்ட்டோட மல்டிபிள் பண்ணு. அப்போ மைனஸ் ஐன்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? -2 -1ன்னு கிடைக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2 minus I by 1 plus I என்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடைச்சிடும். அதாவது இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1,
இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -3i/2ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. அடுத்து செகண்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றலாமே. எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பாருங்க. அப்போ 1 - 2i/1 - i என்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும்னா இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 1 - iனுடைய காஞ்சுகேட் என்ன? 1 + i. அப்போ 1 + iயால் மல்டிபிள் பண்ணுங்க, மேலேயும் கீழேயும். சரி, அப்படி மல்டிபிள் பண்ண பிறகு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது கவனிங்க. இப்போ டினாமினேட்டரை கவனிச்சு பாருங்க, ஆன்சர் நமக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ டினாமினேட்டரில் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. தே ஆர் காஞ்சுகேட் டு ஈச் அதர். 1 + i × 1 - i. அப்போ காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது we get a real number. அப்போ 1 - i × 1 + i we get 1 square + 1 square. 1 square வேல்யூ 1. அப்போ 1 + 1 is 2. அந்த 2 தான் அதுதான் இங்கே இந்த 2. ஓகே, அப்போ நியூமரேட்டரை கவனிச்சு பாருங்க. 2 different type of complex numbers. அப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணால் again we get an another complex number. அதுலேயும் ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். எனக்கு ரியல் பார்ட் என்ன கிடைச்சிருக்குன்னா 1 + 2ன்னு கிடைச்சிருக்கு. சரி, ரியல் பார்ட் வேணா எப்படி இதை மல்டிபிள் பண்ணுறது? இங்கே இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டை இங்கே இருக்க ரியல் பார்ட்டால் மல்டிபிள் பண்ணு. அப்போ 1 × 1 1. ஓகே, இமேஜினரி பார்ட்டால் மல்டிபிள் பண்ணு. -2i × i. அப்போ -2i². i² வேல்யூ -1. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுச்சு? ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ ரியல் பார்ட் வந்து 1 + 2. ஓகே, எனக்கு இமேஜினரி பார்ட் வேணும். அப்போ இங்கே இருக்க ரியல் பார்ட்டை இங்கே இருக்க இமேஜினரி பார்ட்டோட மல்டிபிள் பண்ணு. 1 × i. ஓகே, அடுத்தது இங்கே இருக்க ரியல் பார்ட்டை இங்கே இருக்க இமேஜினரி பார்ட்டால் மல்டிபிள் பண்ணு. அப்போ 1 × -2i -2i. ஓகே, அப்போ காமனாக ஐயை வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? 1 - 2ன்னு இருக்கும். சரி, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கின்றதை பாருங்கள். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 - 2i/1 - i என்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அதாவது 1 + 2னா 3. 1 - 2னும் போது -i/2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யலாம்னா இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணுங்க. சரி, அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் கிடைச்சிருக்கு பாருங்கள். 1 - 3i/2 + 3 - i/2. ஓகேவா? இங்கே /2 இந்த டினாமினேட்டரில் 2 காமனாக இருக்குது. அப்போ காமனாக அந்த 2ஐ எழுதிக்கலாம். அப்போ நியூமரேட்டர் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுங்கள். எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறது? ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 + 3னா 4ன்னு வரும். இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணுங்கள். -3i -iனா நமக்கு -4i கிடைக்கும். அப்போ ஆன்சர் இதை ஆட் பண்ணும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 4 - 4i/2ன்னு கிடைக்கும். ஓகே, மேலே 4ஐ காமனாக வெளியே எடுக்கலாம். கீழே டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் 1 - i என்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்கும். சரி, அப்போ கொடுத்துருக்க இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். சரி, z = x + iy என்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z = √x² + y² நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே இந்த மாடுலஸ்க்கு நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 - i. அப்போ 1 - i என்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா கவனிங்க, √x ரியால் பார்ட்டுக்கு பதிலாக 1 இருக்கு, ப்ளஸ் y², yங்கிறது இமேஜினரி பார்ட், அதுக்கு பதிலாக -1. அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் √1² + 1² எழுதலாம். அப்போ 1² வேல்யூ என்னப்பா? 1. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் √1 + 1னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் √2 அப்படின்னு எழுதலாம். அப்போ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய மாடுலஸ் என்ன? 2√2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளமான 7th ப்ராப்ளத்தை பற்றி பார்ப்போமே. 7th problem பார்க்கலாம். If z1, z2, z3 are 3 complex numbers such that modulus of z1 = 1, modulus of z2 = 2, modulus of z3 = 3.
அப்போ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுடைய என்ன சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா z1 + z2 z3னுடைய மாடுலஸ் வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டு ஷோ தட் மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 + 4 z1 z3 + z2 z3 = 6ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுடைய மாடுலஸ் வேல்யூ இஸ் 6ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி, லெட் அஸ் see சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 + 4 z1 z3 + z2 z3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா z1 z2 z3ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். சரி, அப்படி மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 இன்ட்டு 9/z3 + 4/z2 + 1/z1ன்னு கிடைக்குது. அதாவது 9z1 z2வை z1 z2 z3ஆல் டிவைட் பண்ணும்போது z1 z2 கேன்சல் ஆகிடுது. அப்போ 9/z3 கிடைக்குது. ப்ளஸ் 4z1 z3ன்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை z1 z2 z3ஆல் டிவைட் பண்ணும்போது z1 z3 கேன்சல் ஆகிட்டா அப்போ 4/z2 கிடைக்குது. ப்ளஸ் இந்த z2 z3ன்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை z1 z2 z3ஆல் டிவைட் பண்ணும்போது z2 z3 கேன்சல் ஆகிடுது. அப்படி கேன்சல் ஆகும்போது 1/z1ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த மாடுலஸ்குள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இது எந்த பண்பை பயன்படுத்தலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 z2 = we can write written as மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2ன்னு எழுதலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் தட் நம்பர்ஸ்னு எழுதலாம். அப்போ இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நம்ம தனித்தனியாக மாடுலஸ் எடுக்கலாம். அப்போ எடுக்கும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 இன்ட்டு 9க்கு பதிலாக z3 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z3/3ன்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் 4க்கு பதிலாக z2 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z2ன்னு எழுதியிருக்கிறோம். இந்த டினாமினேட்டில் z2 அப்படியே வந்திருக்கு. ப்ளஸ் 1க்கு பதிலாக z1 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z1/z1. ஓகே, அப்போ இந்த 9 4 1க்கு பதிலாக இங்கே நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். சரி, இது எப்படி வந்ததுன்றதை பார்ப்போமே. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் z1 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்னவா மாறும்? மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் = 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1ன்னு எழுதலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா z1 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z1ன்னு எழுதலாம். இங்கே கவனிங்களேன். அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z1 = 1 ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் = 1 ஸ்கொயர்னா வேல்யூ 1. அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயருக்கு பதிலாக z1 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z1ன்னு எழுதலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 1க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? z1 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z1. ஓகே, அடுத்தது z2 மாடுலஸ் ஆஃப் z2 = என்ன? 2. ஓகேவா? அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் ஸ்கொயர் = 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா வேல்யூ என்னப்பா? 4. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் ஸ்கொயர் = 2 ஸ்கொயர்னும் போது ஆன்சர் 4. அப்போ மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயரை எப்படி எழுதலாம்னா z2 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z2ன்னு எழுதலாம். ப்ராப்பர்ட்டிஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். அப்போ 4க்கு பதிலாக நாங்கள் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா z2 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z2ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ அடுத்தது 9க்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம்? z3 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z3. அப்போ கவனித்து பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் z3 = 3னா அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க ரெண்டு பக்கமும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z3 ஹோல் ஸ்கொயர் = 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா வேல்யூ என்னப்பா? 9. அப்போ 9க்கு பதிலாக அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா z3 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z3ன்னு எழுதியிருக்கோம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். 9க்கு பதிலாக z3 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z3, 4க்கு பதிலாக z2 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z2, 1க்கு பதிலாக z1 இன்ட்டு கான்ஜுகேட் ஆஃப் z1ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்தல z3 z3 இங்கே கேன்சல் ஆகிடும், z2 கேன்சல் ஆகிடும், z1 கேன்சல் ஆனால் நமக்கு எப்படி மாறும்னு பாருங்கள் ஸ்டெப்பு. மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 அப்படியே வந்துருச்சு. இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கக்கூடியது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா மாடுலஸ் ஆஃப்
காஞ்சுகேட் ஆஃப் Z3 ப்ளஸ் காஞ்சுகேட் ஆஃப் Z2 ப்ளஸ் காஞ்சுகேட் ஆஃப் Z1ன்னு எழுதியிருக்கோம். ஓகே, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஆஃப் Z1 ப்ளஸ் காஞ்சுகேட் ஆஃப் Z2 இந்த ஃபார்மில் தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடியது இந்த ஃபார்மில் இருக்குது. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஆஃப் சம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு எழுதலாம். அப்போ இதை எப்படி இது மாதிரி மாற்றி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 சேம் இது அப்படியே கீழே வந்துருச்சு. இதை எப்படி மாற்றி எழுதியிருக்கோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. அப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு வேறுபாடு என்ன? இங்கே ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனியாக காஞ்சுகேட் இருக்குது. நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கு காஞ்சுகேட் எடுத்திருக்கோம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஆஃப் சம் ஆஃப் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் சம் ஆஃப் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லலாம். அதாவது என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் காஞ்சுகேட் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Zன்னு எழுதலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூவும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட்னுடைய மாடுலஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது? Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இருக்குது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டெப் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 அப்படியே வந்துட்டு இது எப்படி மாறுது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3ன்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய மாடுலஸ் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. Z மாடுலஸ் வேல்யூ என்ன? 1. Z2 மாடுலஸ் வேல்யூ என்ன? 2. Z3 மாடுலஸ் வேல்யூ என்ன? 3. மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 Z3 வேல்யூ என்ன? 1. அதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் Z1 1, மாடுலஸ் ஆஃப் Z2க்கு 2, மாடுலஸ் ஆஃப் Z3க்கு 3 அண்ட் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை எல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும் அப்படின்னா 6ன்னு ஆன்சரு கிடைச்சிருக்கு. ஸோ ஈவன் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய மாடுலஸ் வேல்யூஸை பயன்படுத்தி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுமோ அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி, தேர்டு ஒன், ஃபோர்த்து, அப்போ 4 ப்ராப்பர்ட்டியும் பேஸ் பண்ணி இந்த கணக்கை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.